டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை காட்டுப்பா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வந்து விரா மீன். தூக்கி காமி விரா மீன் நண்பர்களே. கீழே போடு, கீழேயும் போடு, கீழே தரையிலையும் போடு. வேணாம். இந்த விரா மீன் நண்பர்களே, இந்த பக்கத்தில் ஒரு கம்மா நண்பர் வடவடிக்க நம்பா. இந்த அங்கே வாங்கிட்டு வந்தேன், உயிரோடு போய் வாங்கிட்டு வந்தேன் நண்பர்கள். பிடிச்சிட்டு இருக்காங்க, உயிரோடு வாங்கிட்டு வந்தேன். தம்பி சுரண்டிகிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு சரி, என் ஒய்ஃபுக்கு இது பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. என் ஒய்ஃபு சீப்பிஸ் தான் சாப்பிடுவாப்புல. ஏன்னா இதை ஹெட்டை பார்த்தா ஸ்னேக் ஹெட்னே இதுக்கு ஃபிஷ்னே பேர், அதனால் அவருக்கு இது பிடிக்காது. அதனால் எனக்கு இப்போ பிடிக்கும். சத்துக்கள் நிறையா இருக்குது நண்பர்களே, இதில் சத்துக்கள் நிறையா இருக்குதுங்க. பாருங்கள், பக்கத்தில் போய் காட்டுறேன். ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இந்த மீன்கள்லாம் இந்த பாருங்கள் லைவாக இப்போ தான் கம்மா எழுந்தா, அங்கே தான் இருக்குது வடவடி கம்மா. அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு. வேளங்குடி கம்மா இது பூரா இந்த மீன் நண்பர்களே, கெண்டை குஞ்சு நண்பர்களே. இது எதுன்னு இது மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ரொம்ப நல்லதுண்ணே. சாப்பிட்றது பெரிய நல்லது. என்னென்ன நன்மைகள் சொல்லுங்க பாப்பா. வீடியோ யூடியூப்பில் போட போகிறேன். இல்லை இது ரொம்ப பெரிய நல்லது. நிறைய வியாதிகளுக்கு இது ரொம்ப பெஸ்ட் மெடிசனாக நண்பர்களே. பர்டிகுலர்லி ஜலதோஷம் இதெல்லாம் வராது நண்பர்களே. இந்த மீன் கிடைக்காது. இந்த மீன் ரேரஸ்ட் மீன் இதெல்லாம். ஆமாம், இதான் கம்மா அந்த அங்கே தான் இருக்குது. இந்த பாருங்களேன், இதுதான் ஜிலேபி கண்டை. அவரையும் காட்டுறேன் வீடியோவில். ஃபோன் பண்ணல, வீடியோ யூடியூப்பில் போட போகிறேன், உன்னையே போட போகிறேன். அதுதான் இந்த மீன் ஜிலேபி கண்டை நண்பர்களே. இந்த அங்கே ஒரு ஜிலேபி கண்டை. ஆமாம், அந்த அது மீன் என்ன விரா குட்டியா, அது குறவையா, அதை எடுங்க. அந்த விரா குட்டியா குறவையா, அது இல்லை. இந்த இருக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க, குறவையா விராலா விரா குட்டி. அது இல்லை, அந்த சுண்ட துள்ள பார்த்தா தெரியுது விரா குட்டிதான்றது. ஏன்ப்பா இப்போ தானே ஆரம்பிச்சதாப்புல. லேட்டர்னால ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன. ஆமாம், இது விரா குட்டி நண்பர்களே. அது விட்டோம்னாக்க 3 கிலோ வரைக்கும் வருது நண்பர் அந்த விரா குட்டி. அதான் அண்ணே, அந்த விரா குட்டியை கையில் எடுத்து காட்டுங்க அண்ணே. அந்த விரா குட்டியை கையில் எடுத்து காட்டுங்க. இந்த விரா குட்டியை மட்டும் இப்போ உள்ளபடியாகவே எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது. கிணத்துல விட்டேன்னாக்க ஒரு 3 கிலோ வரைக்கும் வராது. பட் எனக்கு வந்து அது தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் நான் இதை வாங்கிட்டு போய் விடுறதுக்கு எனக்கு இப்போதைக்கு மனசு இல்லை. இருந்தாலும் நான் வாங்கிட்டு போகிறேன்னே வச்சு வாங்கிட்டு விட்டு பார்க்குறேன். கொஞ்சம் ஒரு ட்ரையலுக்காக விட்டு பார்க்குறேன் நான் இதை. மிச்சம் அதான் ஜிலேபி கண்ட நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்களேன். தம்பி, உன் பேர் என்னப்பா? சேகர். இவர் தான் சீஃபு. கெளுத்தி மீனை வெட்டிட்டு தான் நண்பர்களே. இந்த கெளுத்தி மீன் தான் பாருங்க. கெளுத்தி மீன் வந்து நாட்டு கெளுத்தி வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு நண்பர். தம்பி, இது எவ்வளோ நீ தானே உங்களுக்கு அவர் கொடுத்த? இல்லை இந்த கெளுத்தி நீ தானே அவர் கொடுத்த சாருக்கு? இவ்வளோ பெரிய கெளுத்தி நண்பர்களே. கெளுத்தி மீனை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல மீன். இந்த சார் தான் வாங்கியிருக்காரு. சார், உங்கள் பேர் சார்? என் பேர் ராமசாமி. ஊரு சார்? ஊர் இங்கே தான், லோக்கல் தான். பள்ளத்தூர் தானே? பள்ளத்தூர் தான். ஆமாம். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்க காரைக்குடி திருச்சி ஹைவேஸ் இருக்கோம் நண்பர்களே. இப்போ நம்ம திருச்சி ஹைவேஸில் இருக்கோம். ஆமாம் நண்பர்களே. நான் வாங்கி கொடுத்த மீனை வரா மீன் அந்த உரசிட்டு இருக்காரு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக உரசாரு பாருங்களேன். இந்த மீனை பொறுத்தளவுக்கு நல்ல உரசணும் நண்பர்களே. அப்போத்தான் அதனுடைய கழிவுகள் போகும். இது கேன்சருக்கு ரொம்ப நல்லது. இந்த பாருங்க சார் என்ன சொல்றாருன்னா, இந்த விரா மீன் கேன்சர் ரொம்ப நல்லது சார். என்ன சொன்னீங்க சார்? அந்த வலு இருக்குல்ல. ஆமாம், மருந்து. ஆமாம். இதெல்லாம் இந்த மீன் வந்து கேன்சர் ரொம்ப நல்லது இல்லையா? அப்படிதான் சொல்றாங்க. நானும் கூட படிச்சிருக்கேன் நண்பர்கள். அதனால தான் தேடி பிடிச்சி வந்தேன். நான் சாப்பிட்டே 3-4 வருஷம் ஆக போகுது. இப்போ 7-10 வருஷம் ஆக போகுது. ஏன்னா ஒய்ஃபுக்கு பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் மீன் வாங்கலை. என்ன சார்? ஆமாம் நண்பர், இந்த மீன்களும் நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ள மீன்கள் தான் நண்பர்களே. ஆமாம். அண்ணே, தாத்தா, அந்த விரா மீனை வெட்டின ஒன்று எடுத்து அதில் போட்டு விடுங்க. நான் உயிரோடு கொண்டு போய் போட்டு விட்டுறேன். தம்பி, உயிர் கிணறு இருக்குது. அந்த சின்ன நான் உயிரோட போய் போட்டு விட்டுறேன் கிணத்துல. அதை வெட்ட விட்டுறாங்க. தண்ணி எழுதி போடுங்க ஐயா. தாத்தா, இப்போதைக்கு தண்ணியில் போட்டோம். நான் அப்படியே கிணறு ஒன்று இருக்குது நம்மகிட்ட. கிணறு நாங்கள் அது 2000 தோண்டின கிணறு. அது 98 அது தண்ணி இன்னும் இருக்குது. அதுக்குள்ளே போடுவோம்னு நினைக்கிறேன். இருப்பா போல
அது அண்ணே இதை எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே போடுங்கண்ணே அண்ணே அது தண்ணிக்குள்ளே போடுங்க அப்போ தான் உயிரோடு இருக்கும் தண்ணியில் போடுங்க குறவை வேணாம் விரால் இருந்தால் போடுங்க இதுக்கு ஒரு ஜோடிக்கு ஒரு விரா இருந்தால் போடுங்கண்ணே சரி ஒன்று ரெண்டு குறவையை போடுங்க சும்மா போய் தண்ணியில் விடுறதுக்கேன் கொண்டு விடுறேன் பார்ப்போமே இன்னும் ஒன்று விடுங்க ஆமாம் தேய்க்கிறத பொறுத்தா இருக்குது அது நல்லா தேய்டா குறவை ஒரு கிணறு இருக்கு இல்லை காசு இல்லை நல்லா உரைச்சா தம்பி என்ன நான் வாங்கின மீன் தான் உயிரோடு வாங்கிட்டு வந்தேன் அந்த மீன் இந்த பாருங்க அந்த மீனை க்ளீன் பண்ணி இன்னும் உயிரோடு இருக்குது க்ளீன் இவ்வளோலாம் க்ளீன் பண்ணி ரெக்கையை நான் வெட்டலை இன்னும் குதிக்குது பாருங்களேன் ஆமாம் ஓகே நண்பர்களே இதெல்லாம் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஐம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸ்கூல் டேஸில் இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஃபிஷ்ஷிங் என்னோடய ஹாபி நண்பர்களே ஆமாம் இப்போ டைம் இல்லை நம்ம லெவலுக்கு போய் தூண்டி போட்டோம்னாக்க அது நல்லா இருக்காது அந்த ரீசனுக்காக தான் நான் அந்த ஹாபியை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கேன்னு வைங்களேன் ஆமாம் நண்பர்களே பாருங்களேன் ஓகே நண்பர்களே இந்த மீனை நான் வாங்கி இப்போ சாப்பிட போகிறேன் இன்னைக்கு சமையல் நண்பர் ஒன்று பொரியலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நண்பர்களே ரொம்பவும் சாப்பிட சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க இதை சின்ன குழந்தைகளுக்கு இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் இந்த விரா மீனை சின்ன குழந்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் தொடவே இல்லை மீனை இந்த வீடியோக்காக மீனை தொட்டு காட்டுறேன் தூக்கி பிடிக்கிறேன் வழுக்குது நண்பர்களே குதிக்குது உயிரோடு இருக்கிறதுனால குதிக்குது இருந்தாலும் இந்த மீன் பிடிக்கிற எக்ஸ்பர்ட்ன்றதுனால அதை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும் இப்படி செதில் பிடிக்கணும் வேறு பார்த்தீங்களா இந்த செதில் பிடிச்சோம்னாக்க அருமையாக அதோட நான் யூடியூப்பில் அந்த ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன் நண்பர்களே என்னுடைய டைம் பாஸிங் அதுதான் டைம் பாஸிங் அண்ட் ஆல்சோ ரிலாக்ஸிங் த மைண்டு ஆமாம் நண்பர்களே இந்த வருங்க இந்த மீனை இப்படி தூக்கி பிடிச்சி காட்டுறதுலையும் உங்களுக்கு ரொம்ப ஐம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி என்னோடய ஹாபியை பற்றியும் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட ஆமாம் நண்பர்களே இப்போ தம்பி நான் உன்ட்ட கொண்டு வரவா இதை தம்பி அங்கே கொண்டு வரவா இந்த மீனை இங்கே தான் வெட்டணுமா சரி ஓகே இந்த மீன் இங்கே தான் வெட்டணும் அங்கே கெளுத்தி மீனை வெட்டிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் வெறா மீன் வெட்டுருக்கு இந்த கட்டை அதுக்கு தான் போல தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கம்மாயை நான் அங்கே போய் காட்டுறேன் ஓகே அது ஃபுல்லாக அந்த கம்மாயை காட்டுவோம் ஆமாம் இந்த கம்மா பாருங்களேன் இந்த கம்மா பார்த்தேன் இப்போ தண்ணி இல்லை நண்பர்களே தள்ளி போயிடுறேன் இந்த கம்மா தண்ணி இல்லை தண்ணி இருந்துச்சுனாக்க இது ஒரு கடல் மாதிரி தெரியும் கடல் மாதிரி தோற்றம் வலிக்க நண்பர் இது வரைக்கும் இங்கேருந்து கம்மா அங்கே வரைக்கும் இருக்குது நண்பர்களே அங்கே ஒரு கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது ஐயனார் கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது அங்கே நான் போய் வாங்கினது எங்கேன்னு போயினா இங்கே இப்போ வரா மீன் கேட்டால் இங்கே இல்லை ஸோ அங்கே போய் வாங்கினேன் நண்பர்களே டூ வீலரில் போய் அங்கே போய் வாங்கிட்டு அப்படியே டூ வீலர் அப்படியே வந்துட்டேன் நண்பர்களே இப்போ தான் அதை வெட்டுறதுக்கு இருக்காங்க இதெல்லாம் நேற்று பிடிச்ச மீன் போல என்ன சேல்ஸ் ஆனால் கருவாட்டுக்கு போட்டிருக்காங்க ஆமாம் நண்பர்களே ஓகே நண்பர்களே இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது இல்லைங்க இந்த வடகுடி கம்மா தானே இது ஆனால் இந்த கம்மா பேர் வடகுடி கம்மா வேளங்குடி கம்மா இந்த வடகுடி கம்மா எது அது அங்கே இருக்கா அங்கே இருக்கோ இதுக்கு பின்னால் இருக்கோ அந்த ரோட்டில் போகணுமா சரி ஓகே நண்பர்களே இந்த வேளங்குடி கம்மாயை காட்டிட்டு எங்களுடைய ஏரியா வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த கோவிலூர் கோட்டையூர் நவ் இட் ஹஸ் கம் இன்டு திஸ் கார்பரேஷன் ஆமாம் நண்பர்களே காட்டிலே ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நண்பர்களே ஆமாம் நண்பர் இயற்கையை நேசிப்பேன் நண்பர்களே இந்த மாதிரி நான் டைம் பாஸ்க்கு இங்கே வருவேன் நண்பர்களே அடிக்கடி இந்த நேச்சர் லவர்ன்றதுனால நான் இந்த ஏரியாவுக்கு அடிக்கடி வருவேன் கொஞ்ச நாள் வர முடியல வெரி டிஃப்ரெண்ட்டு ஆமாம் ஓகே நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் let us love the nature very happy day thanks a lot thank you so much நான் தம்பி உன் பேர் சேகரா தம்பி உன் பேர் தம்பி பெரியசாமி ஐயா உங்கள் பேர் தான் முக்கியமாக கேட்க நீங்கள் தானே இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்ட் மேன் நீங்கள் தானே உங்கள் பேர் என்னங்கய்யா வெளத்தேன் வீடு வளத்தூரா சரி ஓகே நண்பர் இந்த மீன்கள் இந்த ஒரு 4 மீன் துள்ளி உயிரோடு இருக்குது பார்த்தீங்களா இதை வாங்கிட்டு போய் எங்கள் கிணத்துல விடலாம்ன்ற ஒரு ஐடியா நண்பர்களே
ஆமாம் நண்பர்களே, அப்படி நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, அது உயிரோட அந்த தண்ணிக்கு அது சூட் ஆகும் எனக்கு தெரியல. இருந்தாலும் விடுவோமே, அதனால தப்பு ஒன்றும் கிடையாதுல்ல. இருக்குண்ணா லைஃப் இல்லைன்னா இது யாராவது கொண்டுருவாங்க. நான் அதுக்கு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும், இந்த மீனை எங்கள் கிணத்துல விட்ட மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். புது எடுத்துருக்கீங்களா? பெரிய கம்மாவா நீ எடுத்துருக்கீங்களா? சரி, அடுத்த வருஷம் தான் அப்போ மீன் கிடைக்கும் இல்லையா? இப்போ பிடிக்கலாமா? பிடிச்சிட்டு எப்போ பிடிக்கிறீங்க? இது முடிஞ்ச பிறப்பு அங்கே போவீங்களா? இது முடிஞ்ச பிறப்பு அங்கே போவீங்க. சரி சரி, நான் வரேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுல ஐம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்ஸ் எல்லாம்.